ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிஹேவியரல் டிசைன் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம முந்தானேத்து செஷன்லேயே வந்துட்டு கிரியேஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு வில் பி கண்டினியூங் வித் பிஹேவியரல் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ பிஹேவியரல் டிசைன் பேட்டர்ன்ஸ்னு பேர்லேயே வி ஹாவ் த லைக் ஐடியா பிஹைண்ட் தட். அதாவது என்னென்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு வில் பி டிஃபைனிங். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அப்சர்வர், இட்ரேட்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு 3 பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3மே வந்து ரொம்ப பாப்புலரான பேட்டர்ன்ஸ். பட் இது போக தேர் ஆர் மெனி மோர் பேட்டர்ன்ஸ் இன் திஸ் திங். ஓகேவா? ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்துட்டு நான் இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் லிங்க்கும் தரேன். அங்கே வந்து தே வில் பி கவரிங் ஆல் த பேட்டர்ன்ஸ் இன் டீட்டெயில். நீங்கள் அதோட இதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கூட எல்எல்டிக்கு தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுறேன் கர்னல் கிளப் சேனலில். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் பேர் என்னென்னா அப்சர்வர். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பேரை வச்சுட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு என்ன தோணுதோ யாருக்கும் எதுவும் ஐடியா இல்லையா? சரி, ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு பப்சப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர்ன்ட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு வித்தவுட் கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு யூடியூப் எடுத்துக்கலாம். நீங்களும் நிறையா சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சேனல் இருந்தாலுமே வந்துட்டு நம்பர் ஆஃப் சேனல்ஸும் தே கேன் மல்டிபிள் பீப்புள் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்லேருந்து மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது அவங்க சேனலில் வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணதில் வந்துட்டு யூ ஹவ் சப்ஸ்கிரைப்டுங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. கரெக்டாக? இது வந்துட்டு பப்சப் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ஃபேஸில் அப்சர்வருங்கிறது வந்துட்டு ஒரு அப்சர்வர் இன்டர்ஃபேஸை வச்சு இதை தான் இட் வில் பி ட்ரைங் டு டூ. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சர்வர் இதில் இன்டர்ஃபேஸில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பார்க்குற எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இன்வென்ட்ரி சிஸ்டமோடது. ஸோ ஸ்டோர் எம்ப்ளாயி இன்வென்ட்ரி அப்படி நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நீங்கள் எழுதும் போது லைக் எந்த கான்டெக்ட்ஸ்லனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோர் எம்ப்ளாயிங்கிறதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் அப்சர்வர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வி நோ தட் இந்த அப்டேட் ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே நம்ம அகெயின் வந்துட்டு ஸ்ட்ரிங் ப்ராடக்ட்டுங்கிறத பாஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்னு மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? சாரி, ஒரு ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் வந்துட்டு இந்த இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டிஃபை ஆகிற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ வாய்ட் அப்டேட்டுங்கிறதுல நம்ம அதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு இன்வென்ட்ரி சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? கண்டிப்பாக இப்போ இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அது ஒரு இன்வென்ட்ரியில் நம்ம அதுக்குன்னு ஒரு இன்வென்ட்ரி சிஸ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம்னு பார்ப்போம்.
ஸோ இங்கே வந்து நம்ம மேலே க்ரியேட் பண்ண இந்த இன்டர்ஃபேஸ் வேரியபிளாக வச்சுக்கிறோம். ஸோ அதில் வந்து அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்சர்வர்ஸ்ன்றது எசென்ஷியலாக என்னென்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு யாருக்கெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே அப்சர்வர்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு அரே லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்சர்வர் ஆட் பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஆட் அப்சர்வர்ன்ட்டு. ஸோ ஆட் அப்சர்வரில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்சர்வர் இன்டர்ஃபேஸ் வேரியபிளாக உள்ளே பாஸ் பண்ணால் போதும். நம்ம இங்கே ஓபிஎஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அப்சர்வர்ஸில் வந்து டாட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் வேரியபிளாக. ஸோ உள்ளே பாஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நியூ ஸ்டாக் வருது அப்படின்னா வந்துட்டு எல்லா யூசர்ஸையும் நோட்டிஃபை பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நோட்டிஃபை அப்சர்வர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் போவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன இன்புட் கொடுக்க போகிறோன்னா, எந்த ப்ராடக்ட் வந்திருக்கோ அதை தானே நம்ம இன்டிமேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இட்ரேட் பண்ணோம். இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா அப்சர்வர் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதை டைப் கொடுத்துட்டு ஓபிஎஸ் அப்படின்னு நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ கோலன் போட்டோம்னா இட்ரேட் ஒர்க் ஆகும். ஸோ என்ன லிஸ்ட்டு வேணுமோ நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்னோட அப்டேட் ஃபங்க்ஷனை we are just calling. இங்கே ஆல்ரெடி ஒரு அப்டேட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்ல இந்த எம்ப்ளாயி இதுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்க லிஸ்ட்டில் இருக்க எல்லா அப்சர்வருக்குமே இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்குன்ற நோட்டிஃபிகேஷன் போயிடும். இங்கே அப்சர்வர் யாருன்னா வந்துட்டு ஸ்டோர் எம்ப்ளாயி தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்குன்றதுக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் எழுதுறதுனால நம்ம இது ஒரு தடவை இந்த இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஸோ நியூ ஸ்டாக் அரைவ்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து நம்ம திருப்பியும் ப்ராடக்ட்டுங்கிறத பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு என்ன நியூ ஸ்டாக் வந்ததுங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் வி வில் நோட்டிஃபை த அப்சர்வர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே மேலே எழுதுன நோட்டிஃபை அப்சர்வர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எதை வச்சுன்னா ப்ராடக்ட்டுன்ற வேரியபிள் வச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு அப்சர்வர் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாயின்னு ஒரு என்டிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்சர்வர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தேர் கேன் பி மல்டிபிள் அப்சர்வர்ஸ். எம்ப்ளாயி தான் அப்சர்வராக இருக்கணும் இல்லை, ஸ்டோர் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் இருந்தாலும் அவங்கனாலேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியணும்ல. ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ்டென்சிபிளாக விட்டுருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அவங்க எல்லாரையுமே இந்த அப்சர்வர் வேரியபிள் வச்சு வில் பி ஆடிங் இன் டு லிஸ்ட். அதை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் அண்ட் வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு இன்டர்னலாக ஒரு மெத்தட் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பாஸ் பண்ணி கால் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். திஸ் ஸ்டெப் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதிலே கூட கால் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ரீடபுளாக இருக்கணுன்றக்கா எழுதியிருக்கோம். ஓகேவா? இது புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுறீங்களா எல்லாரும்? ஓகே, எந்த பார்ட்ரா உனக்கு புரியல? எக்ஸாக்டாக சொன்னேன்னா இது பண்ணலாம், ஆர் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே உனக்கு புரியலையா? ஓகே, நான் ஐ அஸ்யூம் தட் ஃப்ரம் த பிகினிங் யூ நீட் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஒன்றும் இல்லைடா. இப்போ என்னென்னா வந்துட்டு யூடியூப் எக்ஸாம்பிள் சொன்னதே இங்கே ஒரு இதாக எடுத்துக்கலாம், கன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே யூ ஹாவ் அன் அப்சர்வர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா?
ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு மல்டிபிள் கிளாஸஸ் ஸ்டோர் எம்ப்ளாயியோ ஸ்டோர் மேனேஜரோ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அப்டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது, ஓகேவா? இப்போ நான் இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு கீழே இது வந்துட்டு என்னென்னா லைக் என்ன சொல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வரதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு ஆக்சஸ் மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் அப்சர்வர் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு அப்சர்வர் ஆப்ஜெக்டாக உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். அதாவது ஸ்டோர் எம்ப்ளாயாக இருக்கலாம், ஸ்டோர் மேனேஜராக இருக்கலாம், எல்லாரையும் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எண்டில் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நோட்டிஃபை அப்சர்வர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் ஒருத்தருக்காக போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நோட்டிஃபை பண்ணுவோம்ல. ஸோ இங்கே நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த நோட்டிஃபை பண்ணுற ஃபங்க்ஷனை மட்டும் ஐம் கோயிங் டு அப்டேட், ஓகேவா? ஸோ அதை கால் பண்ணியிருக்கோம். அதை மொத்தமாக இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறதுக்கு வி ஹவ் ஆட் அன் அதர் ஃபங்க்ஷன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ புரிஞ்சுதாடா? வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கா, மித்தவங்களுக்கு கேட்குதா? லைக் மித்தவங்க உங்களுக்கு கேட்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்களேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன், ஓகேவா? ஸோ நம்ம நேற்று மாதிரி இன்றைக்கும் ஃபஸ்ட்டு வி வில் கோ த்ரூ ஆல் த பேட்டர்ன்ஸ், தென் யூ கிவ் யுவர் எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் எசென்ஷியலாக என்ன அப்படின்னா வந்துட்டு இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். நம்ம அதில் வந்துட்டு ஒன்றுத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து மாடல் மாதிரி மூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இன்டர்சேஞ்சபிளாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிற ஆப்ரேஷன், ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆப்ரேஷனை வந்துட்டு ஐ ஹாவ் டு ரிமூவ் அண்ட் அந்த டிஸ்கவுண்ட்டே எனக்கு வேண்டாம் அந்த இடத்துல அப்படின்னா நான் அந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ எல்லா இடத்துலையும் போய் கோடை நான் திருப்பி மாடிஃபை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இல்லைனா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எழுதின கோட்லேயே வந்துட்டு இப்போ மேபி நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க ஆர் டிவைட் பண்ணியிருப்பீங்க, அந்த லாஜிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்க, அகெயின் யூ ஆர் மாடிஃபைங் தட் கோட், கரெக்டாக? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஸ்வாப்பபிளாக 2 ஃபங்க்ஷன் எழுதுவோம். அந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அகெயின் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் செக் அவுட் வச்சு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நான் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு அப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு வி வில் பி மல்டிப்ளைங் பை சம் பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறனால நம்ம டபுள்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் இன்புட்டாக கொடுத்தோம்னா டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் டைப்பை நம்ம இங்கே டபுள்னு வச்சுட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நோ டிஸ்கவுண்ட்னு நான் ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நோ இம்ப்ளிமெண்ட் கிளாஸும் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஹாலிடே டிஸ்கவுண்ட்டோ ஆர் வந்து சேல் டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதுவும் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணலையா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு கிளாஸும் இப்போ மேபி நம்ம ஹாலிடே டிஸ்கவுண்ட்டுன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹாலிடே டிஸ்கவுண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், மேபியும் வந்துட்டு ஒரு 10% ஆஃபர் தரலாம். ஸோ இன்ட்டு 0.9 மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிருமா? ஸோ நம்ம அந்த மாதிரி இங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை அடுத்து டிஸ்கவுண்ட் எங்கே அப்ளை பண்ணுவோம், மோஸ்ட்டாக செக் அவுட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செக் அவுட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அங்கே இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா?
இங்கே ஸோ டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நேம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர்லேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த டிஸ்கவுண்ட்டா ஹாலிடே டிஸ்கவுண்ட்டான்றதுக்கு ஆப்ஜெக்ட் எவ்வளோ இன்புட்டாக வாங்கிடுவோம். ஸோ வாய்ட் செக் அவுட்டில் என்ன பண்ணிடுவோம்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வேரியபிளில் வந்துட்டு நம்ம அந்த ஆப்ஜெக்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ திஸ் டாட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுட்டோம்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு யூ வில் பி கெட்டிங் இந்த செக் அவுட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ நீட் அ ஃபங்க்ஷன் டு கேல்குலேட் மேபி டோட்டல்னு நம்ம வச்சுப்போம். ஸோ டபுள் கெட் டோட்டல்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ப்ரைஸை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டாட் அப்ளை டிஸ்கவுண்ட்டுன்ற இதை மட்டும் நான் கால் பண்ணால் போதும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நான் என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் நான் என்ன ஆப்ஜெக்ட் எவ்வளோ இன்புட்டாக பாஸ் பண்ணுன்றதுக்கு ஏற்றாப்புல தான் இங்கே பிஹேவியர் மாறும். கரெக்டாக? ஸோ எனக்கு வேணும்னா நான் செக் அவுட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு நோ டிஸ்கவுண்ட்டுன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும் இப்போ ஹாலிடே டைம் அப்படின்னா நான் அதை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டிஸ்கவுண்ட்டை மாற்றுறதுக்காக ஐ எம் நாட் மாடிஃபைங் இந்த கோட். கரெக்டாக? இந்த கோட் வந்து இன்னும் எக்ஸ்டென்சிபிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு ஹாலிடே டிஸ்கவுண்ட் வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு டைப் வந்து நார்மலாக ஒரு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு மேபி வி கேன் டூ தட் ஆல்சோ. ஸோ நார்மலாக யூஸ்வல் டைமில் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்துட்டு மேபி 10% இருக்காது. வி கேன் டூ 9.5. ஸோ 5% டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நான் கோட் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த கோடையும் மாடிஃபை பண்ணல. தெரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இதோட வருது. நம்ம கோடை வந்துட்டு வில் கீப் இட் ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் பட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். நம்ம இங்கே ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒரு இடம். ஓகேவா? இது புரிஞ்சுதுன்னா எல்லோரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்களேன். வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு இட்ரேட்டர்னு ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சீக்வென்ஷியலாக ஆக்சஸ் பண்ணுறது கொடுக்கும். நம்ம இதை ஆல்ரெடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் பை திஸ் டைம். ஏன்னா அது இல்லாமல் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டு எதையுமே வி கேன் நாட் ட்ரவர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு கிளாஸ் காருன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இங்கே இந்த இட்ரேட்டர் பேட்டர்ன் பார்க்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் தரேன். இப்போ ஃபஸ்ட்டு நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே வந்துட்டு அதோட நேமை பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்லேயே நம்ம நேமை வாங்கிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பப்ளிக் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோரில் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, ஓவர் ரைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருந்தோம்ல. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ டேரெக்ட்லி பிரிண்டிங் திஸ் ஆப்ஜெக்ட்னா இதில் இருக்க இதை வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதை மட்டும் ரிட்டன் நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த காரை பிரிண்ட் பண்ணால் நேம் மட்டும் பிரிண்ட் ஆனால் போடுறதுனால அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அட்டு ஓவர் ரைடுன்னு போடணும். ஓகேவா? ஏன்னா இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு ஃபங்க்ஷனு நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம் நம்மளோட யூஸ்க்காக. ஸோ கார்னு ஒரு கிளாஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கார் இன்வென்ட்ரின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார் இன்வென்ட்ரின்ற கிளாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு இதை நம்மளுக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க இந்த காரை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இட்ரேட்டபிள் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து அதோட கிளாஸ் டைப் வந்து கார் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ எசென்ஷியலி இது என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு
எனக்கு வந்துட்டு மல்டிபிள் கார் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு we are going to யூட்டிலைஸ் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே எப்பயும் போல் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம் இன்டர்னலாக. ஸோ இப்போ ஆட் கார் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று எழுதுகிறோம் இங்கே. இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இருக்க அந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு கார் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு கார் ஆப்ஜெக்ட்டை நம்ம இன்புட்டாக வாங்கிட்டோம் அந்த ஃபங்க்ஷன்லேயே. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அது உள்ளே பாஸ் பண்ணால் போதும். டாட் ஆடுன்னு கொடுத்தா லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு பப்ளிக் இட்ரேட்டர்னு சொல்லி நம்ம ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அது கார் டைப் இல்லையா? ஸோ அதனால அதை வந்துட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ அந்த இட்ரேட்டர் அண்ட் இட்டரபிள் இது ரெண்டுமே வந்துட்டு கீவேர்ட்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஐட்ரேட்டர்னே பேர் வச்சுப்போமா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எதுவும் இன்புட் கொடுக்க போகிறதில்ல. ஸோ எம்டியாக விட்ருவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த கார் டாட் இட்ரேட்டர் ரிட்டர்ன் மட்டும் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி உள்ள இன்பில்ட்டாக இருக்க ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவே வந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல அந்த லிஸ்ட்டை லைக் டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணால் பண்ணிட்டு இட்ரேட்டர் வேரியபிளாக கொடுத்துரும். ஸோ நம்ம இங்கே வந்து இதை கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா இன்கேஸ் நான் வந்துட்டு வெளியில் ஒரு லூப்பில் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக என்ன சொல்ல கார் இன்வென்ட்ரி டாட் இட்ரேட்டர் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா எனக்கு அங்கே வந்துட்டு வி கேன் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இல்லைடா, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இங்கே எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. நம்ம இங்கே வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இட்டரபிள் அப்படின்னு வேற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதனால இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்களேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எல்லாத்துக்கும் பார்ப்போம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, நம்ம அதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் அப்சர்வர் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணுறீங்க ஆர் யூஆர் திங்கிங் ஆஃப் சம் எக்ஸாம்பிள்னால் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் டூயிங். ஓகேவா? ஏன்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? அதனால தான். இன்னொன்று கொஞ்சம் என்ன சொல்ல, இஃப் யூ ஆர் கிவிங் எக்ஸாம்பிள்னால் ரிலேட்டபிளாக ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு மித்தவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஐல் வெயிட். ஓகே. நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட வாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று மட்டும் பார்ப்போம்.
ஓகே. ஸோ கௌஷிக் ராம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்சர்வருக்கு. நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பாஸ் இன்ஃபோங்கிறதுக்கு மட்டும் தே ஹவ் கிவன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபேக்கல்ட்டியை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே ஓகே, ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி ரெண்டு பேத்துக்குமே இன்ஃபர்மேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, குட். ஸோ இப்போ என்னென்னா வந்துட்டு ஃபேக்கல்ட்டி இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த அப்சர்வர் இன்டர்ஃபேஸ் அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்லேயும் இது பண்ணிவிட்டு பாஸ் இன்ஃபர்மேஷனை இன்ஃபோ பாஸ்டுன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். அப்புறம் வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹவ் கிரியேட்டட் விஷயம். இங்கே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஆட் அப்சர்வருக்கு இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நோட்டிஃபைல வந்துட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கமெண்ட்ல என்ன கொடுத்துட்டாங்க. ஓகே, குட், ஃபைன்டா. ஓகே, ஸோ குட் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி வந்துட்டு யாராச்சும் அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போக முடியுமா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட அதை க்ளீன் ஆக்கிக்கிறேன் இந்த கோடை. ஸோ தட் யூ கேன் சி இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நந்தினி ஒரு இது போட்டிருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்க்கு. ஸோ இதுக்கு அடுத்து யாரும் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ரேட்டருக்கு எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால வி வில் சி ஒன்லி. ஓகே, ஆக்சுவலி அது ஃபுல்லாக பேஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது கிளிப் போர்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல் இதுவும் என்னால் காப்பி பண்ண முடியல. ஸோ ஓகே, வி வில் ஃபில் இந்த ரெஸ்ட். நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வி வில் ஃபில் இந்த ரெஸ்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு மெசேஜ் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு சென்ட் த மெசேஜ்ன்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது இமெயில் வழியாவா ஒரு எஸ்எம்எஸ் வழியாவாங்கிறதுக்கு தே ஹவ் டிஃபைன் 2 கிளாஸஸ். உள்ளே வந்து சென்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க ரெண்டுத்துலேயுமே. ஸோ சென்டிங் பை மெயில் அண்ட் சென்டிங் பை எஸ்எம்எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உள்ளுக்குள்ளே மெசேஜ் சென்டர்ன்ற கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு மெசேஜ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்துட்டு இங்கே செட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தே ஆர் ட்ரைங் டு டூ. இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டராக கூட வி கேன் ரீரைட் திஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டராக எழுதிக்குவோம். ஸோ தட் இதை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே வந்துட்டு இட் வில் ஒர்க் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல, யூ வில் பி ஹேவிங் சம் ஃபங்க்ஷன் டு சென்ட் த மெசேஜ். ஸோ நான் இங்கே வந்து வாய்ஸ் சென்ட் மெசேஜ்னு ஒரு இது டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, அவங்க ஆக்சுவலாக அவங்க போட்டிருந்தோம் அதே தான் இருக்குது. வெயிட், ட்ரை காப்பி பேஸ்டிங் தட் அலோன். ஓகே, ஸோ இப்போ சென்ட் மெசேஜுங்கிறத அவங்க வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் வில் க்ளோஸ் த கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு ரெண்டு தனித்தனி கிளாஸ் க்ரியேட் பண்ணி இந்த மெசேஜ் ஸ்ட்ராட்டஜின்ற இன்டர்ஃபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா லாஜிக் வந்து உங்களுக்கு டீகப்பிள் ஆயிடுச்சுல. எனக்கு வந்துட்டு
இப்போ எஸ்எம்எஸ் வெளியே அனுப்பணும்னா நான் எஸ்எம்எஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இமெயிலோடது மட்டும் வேணும் அப்படின்னா வந்துட்டு இமெயிலை நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்துட்டு இங்கே லாஜிக் ஸ்வாப்பபிள் ஆயிடுச்சா. ஸோ அதுதானே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பேட்டர்னோட எசென்ஷியல் ஐடியாவே. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள். ஸோ யாராவது இட்ரேட்டர் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா? வில் டிஸ்கஸ் தட் ஆல்சோ. இட்ரேட்டர் பேட்டர்ன் இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே. ஸோ ஒன்றும் இல்லைடா, ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா யூ வில் பி ஹேவிங் அன் நார்மல் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே நம்ம கார்னு ஒன்று எடுத்துருக்கோம், இதில் எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணுறக்காக தான் அட் ஓவர் எழுதியிருக்கேன். இட் இஸ் நாட் ஈவன் நெசசரி ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ என்னென்னா நமக்கு இந்த கார்னு ஒரு கிளாஸ் இருக்கா. இப்போ நம்ம இதை வந்துட்டு கார் இன்வென்ட்ரியில் வந்துட்டு வென் வி ஆர் கோயிங் டு என்ன சொல்ல ஆட் திஸ். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்னு உள்ளே போட்டிருப்பேன். ஆட் காரில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை வெளியில் நான் எடுக்கணும் இந்த லிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம டேரக்டாக லிஸ்ட்டை தான் இவ்வளோ நாளாக ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இட்டரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் இட்டரபிள் ஆஃப் கார்னு கொடுத்துட்டோன்னா we will be able to pass the iterator directly. இட்ரேட்டருங்கிறது என்னென்னா உள்ளே இருக்க எல்லா கார் ஆப்ஜெக்டையுமே அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு we will be able to access. ஓகே, ஒன் பை ஒன்னாக சீக்வன்ஷியல் ஆக்சஸ் பண்ண விடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இதை போட்டிருக்கோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் இட்ரபிள் ஆஃப் கார்ன்ட்டு போட்டுட்டு நம்ம இங்கே நார்மலாக இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ட் ஆட் கார்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், ஒன்று பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு காரையாக நான் பிரிண்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். இல்லைனா வந்து டேரெக்டாக இந்த லிஸ்ட்டையே ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே அப்படி பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு இந்த காரோட இட்ரேட்டரை மட்டும் வி ஆர் ஜஸ்ட் ரிட்டர்னிங். ஸோ இந்த லிஸ்ட்டு வேரியபிள் வந்து இட்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இது என்ன, இதுக்கு ஏன் இந்த பேட்டர்ன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்டர்னலாக இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு வெளியில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணல. ஸோ இட்ரேட்டரை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ லிஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டாக கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃபுல் ஆக்சஸ் இருக்குமா வெளியில் இருக்க யூஸருக்கு. ஸோ அப்போ நான் அந்த இட்ரேட்டரை மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா எனக்கு அண்டர்லேயிங்காக இருக்க ஸ்ட்ரக்சர் தெரியாது. நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன சொல்ல இதுக்கு ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ வந்துட்டு இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு கிளைண்ட் கோட்லேருந்து இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் இது சேஃபாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் போகிறோம். இப்போ புரிஞ்சுதாடா? ஓகே. ஸோ யாராவது ஒரு ஆள் இட்ரேட்டருக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா வி கேன் ஃபினிஷ் டுடேஸ் செஷன்.
ஓகே. ஸோ ரித்திகா ஹாஸ் கிவன் அன் எக்ஸாம்பிள். ஸோ அதை பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், புக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே டைட்டில், ஆத்தர், அப்புறம் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்கே இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, புக் கலெக்ஷனுன்னு ஒரு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குட், ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் இட்ரபிள் ஆஃப் புக்குன்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து உள்ள ஒரு ப்ரைவேட் அரே லிஸ்ட்டில் வந்துட்டு வி ஆர் ஆடிங் அந்த புக்ஸ் வி ஆர் திஸ் ஆட் புக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இதை வெளியில் லிஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு பப்ளிக் இட்ரேட்டர் ஆஃப் புக் கொடுத்து இட்ரேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்க இட்ரேட்டருங்கிறத மட்டும் கால் பண்ணி விட்டுரும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இட் வில் ஜஸ்ட் டேக் திஸ் லிஸ்ட் இட்ரேட்டர் அண்ட் இட் வில் ரிட்டர்ன். ஸோ தட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தெரியாமலே வெளியிலேருந்து தே கேன் ஆக்சஸ் இட். ஓகேவா? ஸோ கௌஷிக் ராம் முன்னோர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதே சிமிலர் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை இங்கே பார்ப்போம். ஸோ அவங்க வந்துட்டு கிளாஸ் லைப்ரரின்னு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே புக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ரெண்டுமே சிமிலர் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி செஷன் ரெக்கார்டிங் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.